நான் உங்கள்கிட்ட 4 கேள்வி கேட்பேன், கரெக்டாக பதில் சொல்லணும். ஓகேவா? முதல் கேள்வி, இந்தியாவில் சுகர் பேஷண்ட் எண்ணிக்கை கூடிட்டு இருக்கா இல்லை குறைஞ்சிட்டு இருக்கா? கமெண்ட்ஸில் எழுதுங்க. சரியா? அடுத்த கொஸ்டின் சூப்பர் கேள்வி. சரியா? கொய்யா இலை, கிரீன் டீ, வெந்தயம், ஆவாரம்பூ, கரிஞ்சீரகம், கருவேப்பிலை, கொய்யா இலை படித்து பாருங்க. சரியா? இதெல்லாம் சாப்பிட்ட பிறகு கூட இந்தியாவில் சுகர் பேஷண்ட் ஜாஸ்தி ஆகிட்டே அதிகம் ஆகிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லை, முதல்ல ஒரு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்த சுகர் பேஷண்ட்டு இப்போ 3 மாத்திரை சாப்பிட்றாங்க. ஆமாம், இதில் வெந்தயம், கருவேப்பிலை, கரிஞ்சீரகம் எல்லாம் சாப்பிட்ட பிறகு கூட ஒரு மாத்திரை சாப்பிட்ட பேஷண்ட் இப்போ ஏன் 3 மாத்திரை சாப்பிட்றாங்க? அது மட்டும் இல்லை, 3 மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்த பேஷண்ட் இப்போ ஏன் மாத்திரை இன்சுலின் சேர்த்து போடுறாங்க? பதில் எழுதுங்க கமெண்ட்ஸில். 2வது கேள்வி கேட்டுட்டேன், 3வது கேள்வி கேட்க போகிறேன். அதோட சூப்பர் கேள்வி பாருங்க. இந்த உலகத்தில், தமிழ்நாட்டில் இல்லை உலகத்தில், சரியா, நடைபயிற்சி மட்டும் பண்ணதால யாராவது சுகர் மாத்திரை நிறுத்தினாங்களா? சொல்லுங்களேன். எவ்வளோ பேர் நடைபயிற்சி பண்ணிட்டு இருக்காங்க, அப்படி தானே? நடைபயிற்சி பண்ண பிறகு கூட ஏன் இந்தியாவில் சுகர் பேஷண்ட் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு? சொல்லுங்க. நடைபயிற்சி பண்ண பிறகு ஏன் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு? ஒரு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்த சுகர் பேஷண்ட்டு இப்போ 3 மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்களே. ஆமாம், 3 மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்த பேஷண்ட்டு இப்போ மாத்திரை இன்சுலின் சேர்த்து போட்டுட்டு இருக்காங்களே. யாருக்குமே சரியாக இல்லையா? ஏன் அப்படி? கமெண்ட்ஸில் எழுதுங்க. கமெண்ட்ஸில் எழுதுங்க சார். சுகருக்கு மாத்திரை மட்டும் போட்டதுனால யாருக்கா சுகர் சரியா இருக்கா? இருந்தாலும் கமெண்ட்ஸில், அப்படி இருந்தாலும் கமெண்ட்ஸில் எழுதுங்க. சரியா? ஒரு பெரிய மூட நம்பிக்கை. இப்போ பெரிய மூட நம்பிக்கை என்ன தெரியுமா? ரைஸ் சாப்பிட்றதுனால தான் சுகர் மாத்திரையும் இன்சுலினும் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கும் பதில் எழுதுங்க கமெண்ட்ஸில். வட இந்தியாவில் அவங்க ரைஸ் சாப்பிட்றதே இல்லையே. வட இந்தியாவில் எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை போட்டுட்டு இருக்காங்க, எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்டு இருக்காங்க? கமெண்ட்ஸில் எழுதுங்க. நல்லா கேட்டுடுங்க. நீங்கள் மருத்துவத்தில், மெடிசனில் எந்த டெக்ஸ்ட் புக் எடுத்து படித்து பார்த்தாலும் சரி, எந்த டெக்ஸ்ட் புக் எடுத்து படித்து பாருங்கள், அவங்க சுகருக்கு சொல்லக்கூடிய முதல் ட்ரீட்மெண்ட் பேலன்ஸ்டு டயட், உணவு முறை தான் மாற்ற சொல்கிறாங்க. 2வது உடல் உழைப்பு, 3வது தான் நல்ல தூக்கம், 4வது தான் என்னது மாத்திரை, 5வது தான் இன்சுலின். இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சு ஒரு கூட போட்டு கேளுங்க. நான் கேட்ட கேள்வி கரெக்டாக இருக்கு. ஒரு கூட நல்லா கேட்டுடுங்க. சுகர் எதனால வருதுன்னு கேட்டால் இன்னும் யாருக்குமே தெரியாது. அதுதான் பெரிய பிரச்சனையே. தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கும் தெரியாது. அதுதான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இது எழுதி வச்சுக்கிடுங்க. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது, 2 வழியெல்லாம் கிடையாது. அதுக்கு பேர் தான் பேலன்ஸ்டு டயட். உணவு முறை தான் நீங்கள் மாற்றணும். நீங்கள் உணவு முறையை மாற்றலேன்னு வைங்களேன், இன்னும் 50 வருஷம், ஒரு வருஷம் இல்லை, இன்னும் 50 வருஷம் இந்த மாத்திரை கூடயும் இந்த இன்சுலின் கூட தான் இன்னைக்கு நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. கரெக்டாக இல்லையா? நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருந்தால் கமெண்ட்ஸில் எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி கொடுங்க. ஷேர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மாத்திரையும் இன்சுலினும் போட்டு கஷ்டப்படக்கூடிய நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு யாரையும் ஹெல்ப் பண்ண விருப்பம் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா?